ஒரு 4 kg மாஸும் 2 kg மாஸும் வந்து லைட்டு ஸ்ட்ரிங்கால் இணைக்கப்பட்டு 120 நியூட்டன் ஃபோர்ஸை வச்சு 4 kg மாஸை வந்து மேலே தூக்கி இழுத்தாங்கன்னு சொன்னாக்க, இப்போ இந்த ஸ்ட்ரிங்கில் ஏற்படக்கூடிய டென்ஷன் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. 120 நியூட்டன் வந்து மேல் நோக்கி அவங்க வந்து ஃபோர்ஸ் கொடுத்து இழுக்கிறாங்க. ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி வந்து பார்த்திங்கனாக்கா இந்த 2 மாதம் கீழ் நோக்கி இழுக்கும். அப்போ பார்த்திங்க அப்படின்னு சொன்னிங்கனாக்கா ஆக்சலரேஷன் பார்த்திங்கனாக்கா இந்த 2 ஃபோர்ஸுக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் டிவைட் பை டோட்டல் மாஸ். அது வந்து பார்த்திங்கனாக்கா ஆக்சலரேஷன் வந்து 10 மீட்டர்/செகண்ட் ஸ்கொயர்டுன்னு கிடைக்கிது. இது வந்து மேல் நோக்கி ஆக்ட் ஆகும். ஏன்னா மேல் நோக்கிய ஃபோர்ஸ் தான் அதிகமாக இருக்குது. ஸ்ட்ரிங்கில் வந்து டென்ஷன் பார்த்திங்க அப்படின்னு சொன்னிங்கனாக்கா இந்த 2 kg மாஸால் மட்டும்தான் இருக்கும். இந்த 2 kg மாஸ் வந்து மேலே வந்து இழுக்கிற ஃபோர்ஸாலையும், இந்த 2 kg மாஸ் வந்து கீழே கிராவிட்டி ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டியால் இழுக்கிறதுனாலே மட்டும்தான் இந்த ஸ்ட்ரிங்கில் வந்து ஒரு டென்ஷன் கிடைக்கும். T மைனஸ் mg ஈக்குவல் டு maன்னு எழுதணும். ஏன்னா மேல் நோக்கிய ஃபோர்ஸ் அதிகமாக இருக்குங்களா, டென்ஷன் அதிகமாக இருக்கும். ஓகேவா? அப்போ T ஈக்குவல் டு கால்குலேட் பண்ணி வந்தோம்னு சொன்னாக்கா 40 நியூட்டன் அப்படின்னு வரும். ஆப்ஷன் 3 இஸ் தி கரெக்ட் ஆன்சர்.